ஹெச்ஆர்என்சியை நீங்கள் தலித்து கொடுக்கணும், அதோட சேர்த்து நான் சொன்னது வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு. பட் ஈவன் ஐ மே பி ராங். நான் சொல்கிறது வந்து இந்த அமைச்சர் நான் யார் முடிவு பண்ணுறதுக்கு, நான் தப்பாக கூட சொல்லலாம். நான் கேட்ட கேள்வி என்பது அதோட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணீங்கிறது தான். நான் கவின் படுகொலைக்கு வாயை திறக்க மாட்டேன், தேவைப்பட்டால் அவங்க வீட்டில் இருக்க யாருக்காவது வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவேன். இப்போ என்ன கதை நடக்கும், அடுத்தடுத்து சாதி ரீதியாக நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு வன்னியரசு பதில் சொல்வார், விஜய் பதில் சொல்வாரா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திருப்பரங்குன்றத்தை சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, எதுவுமே புரியல, செய்வாரான்னு தெரியல. இப்போ அவன் தெளிவாக சொல்லிட்டான், அங்கே விளக்கேற்றுறது தான் பிரச்சனைனா இவங்க சொல்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு அது வந்து திமுக அரங்கேற்றிய நாடகம் அப்படிலாம் சொல்கிறது வந்து விளக்கேற்றுறது மட்டும் பிரச்சனையாக தான் சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு அயோத்தியாக மாற்றவும் நீங்கள் ரீலோகேட் பண்ணுங்கன்னா எச்ராஜா பேசிட்டு போயிருக்காருங்க. அப்போ விளக்கேற்றுறது மட்டுமே அங்கே இஷ்யூ இல்லை, அங்கே அந்த இடத்துல எதுவும் மதக்கலவரம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது நம்ம எவ்வளோ நேரம் இருந்தோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இஷ்யூனா இப்போ அது யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? ஷாஜஹான் சொல்லுவார், விஜய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இதுக்குத்தானே தந்திருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஒரு உண்மையை சொல்லப்போனால் அன்றைக்கு வக்ஃபு வாரிய தலைவராக இருந்த ராமநாதபுரம் எம்பி தான் ஒரு செயல் செய்கிறார், அது சரி தப்புங்கிறது அப்பாற்பட்டது. அந்த செயலிலிருந்து அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது திருப்பரங்குன்றத்தில். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.